ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேஎல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 884. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் வரும்போது அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் அப்படின்ற இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2015, 2018, அதாவது இன்றைக்கி 2024 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னையோட சேர்த்தா 3 நாள். ஓகேங்களா? 3 இயராக அந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2 வருஷம் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா 302 ரிசல்ட்டு, 410 ரிசல்ட். பார்த்துக்கங்க எப்படி ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று என்ன கம்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டி போர்டில் உள்ள 8க்கு பவர் எடுத்தோம்னா 3. ஸோ அது அப்படியே ஏ போர்டில் ஒரு வின்னிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி போர்டில் உள்ள நம்பர் 1. ஓகேங்களா? 1க்கு பவர், அதில் 1ன்றது பாருங்கள் டேரெக்டாக வந்திருக்கு, அதாவது பி போர்டில். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் டி போர்டில் 1ன்றது இருக்குது. ஸோ நாளைக்கு 1 இல்லை 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இறங்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு ட்ரா நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா காருண்யா கம்பெனி. ஓகேங்களா? நாளைக்கு ட்ரா நம்பர் காருண்யா கம்பெனி 662 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டர்னில் தான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயே 3D பாக்ஸ் நம்பரும் பார்த்துடலாம். ஸோ அது வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஒரு சின்ன பேட்டர்ன் தான் அது. அந்த பேட்டர்ன் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டர்ன் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 844. இதே டபுள்ஸ் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 811, அதாவது ஏ போர்டு வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ போர்டு இதுக்கு ஒரு மேட்சிங் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசல்ட்டு 811 ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த இடத்துல 811, அதுக்கு பார்த்தீங்கன்னா 501, 811 ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மெத்தடில் பாருங்கள். இந்த இடத்துல இன்றைக்கி 901, 844. இதில் என்ன ஒன்றா, இதில் உள்ள நம்பர் 9க்கு பதிலாக இங்கே 5க்கு பதிலாக இங்கே 9 இருக்குது. இந்த டபுள்ஸில் 11க்கு பதிலாக 4 இருக்குது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்த 8 அப்படியே அடுத்த நாள் ரிப்பீட். அதை வச்சு பார்த்து நாளைக்கு ஏ போர்டுன்றது ரிப்பீட் ஆகலாம். ஸோ பார்த்துக்கங்க, ஏ போர்டுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் இருக்க அந்த டபுள்ஸ் இருக்குல்லவா, அதில் 1க்கு பவர் எடுத்தோம்னா 6ன்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வச்சு நாளைக்கு ஏ போர்டுக்கு 8, 4க்கு பவர் எடுத்தோம்னா 9ங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க, நம்ம 8 கூட 1 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 9. பார்த்துக்கங்க, அதை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சி போர்டுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய கெஸ்ஸிங்கில் 2ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட் அண்ட் ஏபிபிசிஎஸ்சி ஒரு சின்ன பேட்டர்னில் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர்னுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பேட்டர்னில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 டேஸாக இது கம்பல்சரி வந்துட்டுருக்கு இந்த பேட்டர்ன். ஸோ நாளைக்கு வருன்றது என்னோடய கெஸ். பார்த்துக்கலாம், வருதான்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 230, 272 இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? 230, 272 இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேட்டர்னுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 230 போட்டுக்கோங்க. 230 வகுத்தல் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட்லேருந்து நம்பர் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. 230 வகுத்தல் 272. ஸோ அந்த 6 நம்பரை வந்து அப்படியே பிரிச்சுக்கிட்டோம். இதில் வந்து வேறு ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 6 நம்பரை 2ஆக பிரித்து வகுத்தல் பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்போர்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஆல்போர்டுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற 0வும் இந்த இடத்துல இருக்கிற அந்த புள்ளிக்கு முன்னாடி உள்ள நம்பர் 0, புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர் 8, இதை வந்து நம்ம ஆல் போர்டுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து கம்பல்சரி ஒரு நம்பர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 94 கடைசி நம்பருக்கு பாருங்கள், வேறு எதையும் நீங்கள் பார்க்காதீங்க, கடைசி 2 நம்பருக்கு பாருங்கள். ஸோ அதை எடுத்துக்கலாம். 94 அதையே திருப்பி போட்டோன்னா 49. இதுக்கு நம்ம பவர் எடுக்கணும். ஸோ பவர் நம்பரே இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பவர் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால பவர்ன்றது எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கங்க, பவர் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் பவர் எடுக்கலை. மேக்ஸிமம் பவர் எடுக்கணும். பவர் நம்பரே அப்படியே கொடுத்துருந்தா பவர் எடுக்கல. 94, 49. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆல்போர்ட் அண்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 904ன்னு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்போர்டில் எடுத்த நம்பர் 08, ஏபிபிசிஎஸ்சிக்கு 94, 49 எடுத்தோம். ஓகேங்களா? அதில் பாருங்கள், 0ன்றது ஆல் போர்டில் பி போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 94ன்றது ஏசி போர்டில் ஒரு வின்னிங். இதே நம்ம பாக்ஸுக்கு எடுத்தோம் அப்படின்னா இதிலே ஒரு ஃபுல் வின்னிங் 904 ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட் இந்த 730, 904 இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 93 61 49 25 77. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 93 61 49 25 77. ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. 93 61 49 25 77. ஸோ இப்போது நம்ம பேட்டர்னுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 730 904 இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 730 வகுத்தல் போட்டுக்கோங்க 904. ஓகேங்களா, ஸோ 730 வகுத்தல் போட்டிங்கன்னா 904. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நம்பர் நம்ம ஆல் போர்டுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 0 அண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் 8 இது ரெண்டே ஆல் போர்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நம்பர் எடுத்துக்கலாம். இதே வந்து 93 39. ஸோ இது ரெண்டுக்குமே பவர் எடுங்க. 9க்கு பவர் எடுத்தோம்னா 4, 8க்கு பவர் 3க்கு பவர் எடுத்தோம்னா 8, 48. இது திருப்பி போட்டோம்னா 84. அதாவது ரொட்டேட் பண்ணோம்னா 84. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆல்போர்டில் 08 ஏபிபிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 93 89 48 84. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். 844. ஸோ நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடச்ச நம்பர் ஒரு வின்னிங். அதாவது பவரில் எடுத்த நம்பரில் 84ன்றது ஏபி போர்டு வின்னிங் அண்ட் ஏசி போர்டு வின்னிங், ரெண்டு போர்டுக்கு ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம நாளைக்கான ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசிஎஸ்சி நம்பர் வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம பேட்டர்னில் 901 844. ஓகேங்களா, இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம். 901 வகுத்தல் 844. ஸோ பேட்டர்ன் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இதுதான் நாளைக்கான ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்துக்கலாம். ஆல் போர்டுக்கு 1, பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் 0. ஓகேங்களா, ஸோ நாளைக்கான ஆல் போர்டுக்கு 1 0 எடுத்துக்கலாம். ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 23 இருக்குது. ஸோ இந்த நம்பர் நம்ம 23 இது ரொட்டேட் பண்ணோம்னா 32, 2க்கு பவர் எடுத்தோம்னா 7, 3க்கு பவர் எடுத்தால் 8 78. இது திருப்பி போட்டோம்னா 87. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நாளைக்கு ஆல் போர்டுக்கு 1 0, ஏபிபிசிஎஸ்சிக்கு 23 32 78 87. இப்போ ஓரளவு ஆல் போர்டு அண்ட் 2 டிஜிட் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நாளைக்கான ஆல் போர்டுக்கு நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 1 0 எடுத்திருக்கோம். பார்த்துக்கோங்க, இதுதான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். நம்மளுக்கு பேட்டர்னில் கிடைச்ச நம்பர். மோஸ்ட்லி இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை விட்டால் 0 வச்சு பாருங்கள். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ன்றது ஏ போர்டில் தான் தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரலாம். பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் ஏ போர்டுக்கு 6 0 வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னில் எடுத்த நம்பர் 23 32. ஸோ 78 87. ஓகேங்களா, ஸோ என்னுடைய சார்ட் அண்ட் கெஸ்ஸிங் வச்சு எடுத்த 2 டிஜிட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் 66 வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, 95 98 89. ஸோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 8 செட்டு தான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மேட்ச் ஆகலாம் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்துலாம். ஸோ 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னில் எடுத்த நம்பர் வச்சு கொடுக்குறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 078 187 023. ஸோ இது நம்ம பேட்டர்ன்லேருந்து எடுத்த நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 762 என்னோட கெஸ்ஸுங்க எடுத்த நம்பர் 113. பார்த்துக்கோங்க, 769. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 செட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதே மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 செட்டு வந்து பேட்டர்னில் எடுத்த நம்பர். ஓகேங்களா, அதில் உள்ள ஆல் போர்டும் 2 டிஜிட் மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 செட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னோட சார்ட் அண்ட் கெஸ்ஸிங் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பார்த்துக்காங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா, ஸோ என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.